உங்களுக்கு ஒரு மனமும் இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு இதயமும் இருக்கின்றது. நீங்கள் சமநிலையானவர். அவை இரண்டையும் சமமாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் வளமாகவும் இருப்பீர்கள். பெரும்பாலான மக்களுக்கு அவற்றில் ஒன்றை மட்டுமே பயன்படுத்த தெரியும். இதயம் என்றால் என்னவென்று நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் இதயம் என்று சொல்கின்றேன். மக்கள், நீங்கள் எதனை பற்றி பேசுகிறீர்கள்? இந்த இதயம் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அது என்னவென்று நான் சொல்கின்றேன். இதயம் என்பது தைரியம் இருக்கும் இடமாகும். முன்னேறுவதற்கு, தொடர்ந்து செல்வதற்கு தேவையான தைரியம் இருக்கும் இடமாகும். உண்மையில் நீங்கள் யார் என்பதனை நிறைவேற்றுவதற்கான இடமாகும். இதயம் என்பது உங்களது உண்மையான விவேகம் இருக்கும் இடமாகும். இதயம் என்பது நீங்கள் உங்களது பேரார்வத்தை கண்டுகொள்ளும் இடமாகும். இதயம் என்பது உங்கள் கருணையை கண்டுகொள்ளும் இடமாகும். இதயம் என்பது நீங்கள் உங்களது நிறைவாக இருக்க வேண்டும் எனும் தேடலையும் தாகத்தையும் கண்டுகொள்ளும் இடமாகும். உங்களில் உள்ள அனைத்து நல்லதும் உலகத்தின் பார்வையில் அல்ல, ஆனால் ஒரு மனிதனின் பார்வையில் இருந்து உங்களில் உள்ளே உள்ள நல்லது, இந்த அழகான விஷயங்கள் அனைத்தும் வசிக்கும் இடமாகும். அதுதான் மிக முக்கியமானதாக இதயம் என இலகுவாக அழைக்கப்படும் இடமாகும். அதுதான் இதயம். அதுதான் இதயம். குழப்பத்தின் மத்தியில் தைரியம். குழப்பத்தின் மத்தியில் தெளிவை தேடும் தைரியம். எல்லாமே தவறாக நடைபெறும் பொழுதும், இல்லை, எனக்கு தெளிவு வேண்டும், நான் திருப்தியாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்லும் தைரியம். அந்த தைரியத்தை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்களா? அந்த தைரியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? அந்த தைரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இந்த உலகில் செழித்து வாழ்வதற்கு இதுதான் உங்களது சக்தி. செழித்து வாழ்வதற்கு, பிரகாசிப்பதற்கு, உயிர் வாழ்வதற்கு. அதற்கு உங்களுக்கு பயம் தேவையில்லை, உங்களுக்கு வலிமை தேவை. நான் கூறுகின்ற அந்த வலிமை உங்களின் உள்ளே உள்ளது. அறிவு, தன்னை பற்றிய அறிவு உங்களை பற்றியது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அதனால் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் உணர முடியும், நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் கிடைக்காதது என்பது போல வரவேற்பது. அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பளிப்பாக மாறத் தொடங்குகிறது.